வந்தாச்சு. நாங்கள் ரூம் போயிட்டுருக்கோம். நல்லா இருக்குது. ஆனால் இந்த கன்னியாகுமரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி எங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்குது. இந்த வீட்டை விட்டு நாங்கள் இன்றைக்கி கிளம்புறோம். இதுதான் நாங்கள் இருந்த ரூம். ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இந்த வழியாக வரலாம். அந்த பொண்ணை பாரு. ஐயோ, இந்த ரூமை விட்டு நாங்கள் கிளம்புறப்போ ஏதோ சொந்த வீட்டிலேருந்து கிளம்புற ஒரு ஃபீல் வரும். ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்குது. டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இருங்க. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு சுமாரான பெண் செவிலியர் தப்பித்து விட்டார். ஒரு நிமிஷம். நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். வாய பிறந்த மணி அங்கேயே பாத்துக்கிட்டா அழகுடா. அழகுடா யாரு இல்லைன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எப்படி கிளம்புறோம்னா ஒரு ஆட்டோவில் அன்லிமிட்டட் மெம்பர்ஸ். பிரச்சனையே அழகுதான். பகல்ல கூட நடு ரோட்ல என்னால நடந்து போக முடியல. ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்குது. ஒரு சொந்த வீடு மாதிரி. மறு வீடுலாம் கிடையாது. ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும்ல நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல போனால். இங்கே ஒரு வலிக்கும்ல அந்த மாதிரி வலிக்குது. சரி, எல்லாரும் பாய் சொல்லிடுங்க கன்னியாகுமரிக்கு. பாய் சொல்லிடுங்க. அங்கே எப்படியோ வந்துட்டோம். ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து வெளில வருது. ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு அடுத்த நாள் வேலை இருக்குன்னு. என்ன கைஸ், நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? யாரை போதும், நிறுத்திக்கிறோம். இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். நீ எல்லாம் உருப்பிடவே மாட்ட. கர்மம் பிடிச்ச நாய. யாரை பார்த்த? பத்மா அம்மா ப்ளீஸ் நோட் இட். எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு கைஸ். ஹாய் பாய். இது ஒரு பைத்தியம் கைஸ். என் மனசுல உள்ள பாரமே ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. இந்த ஊரை விட்டுட்டு வர்றது, இந்த மக்களை விட்டுட்டு வர்றது. அது இந்த மக்களே நாங்கள் மறக்கவே மாட்டோம். உண்மையிலேயே சொல்லுவோம், ரொம்ப பாசங்களோட ஸ்லாங்குமே நல்லா இருக்கு. ஃபுட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி ஓகே தான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆமா, இது எனக்கும் பிடிச்சிருச்சு. உங்க வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீ எல்லாம் உருப்பிடவே மாட்ட. கர்மம் பிடிச்ச நாய. ஹாப்பி गाइस. ஆனா பேசாம இங்க ஒரு வீடு வாங்கி கட்டிடலாம்னு பார்க்கறேன். ஆனா எங்க வீட்ல வந்து என்ன சொல்றாங்க, இங்க ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி இங்க கட்டினா கவர்மெண்ட்ல கேஸ் போடுவாங்க. அதனால இங்க ஒரு பொது சொத்து ஆட்டையை போட்டு இந்த பூவிலும் வாசம் உண்டு. கன்னியாகுமரி vlog சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மழை எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது. உண்மையா நல்லா இருக்கு. பாய் கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா. ஓகே பாய். பக்கத்துல வந்து மழை வேற பெய்யுது. பக்கத்துல போறேன். சும்மா ஜாலியா இருக்கு. கொச்சி ட்ரெயின் இருக்கு, போயிடலாமா? கொச்சி போயிட்டு நாளைக்கு நம்ம கொச்சி ட்ரெயினுக்கு டைரக்டா போயிடலாம். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஐயோ வருதே, மூதேவி வருதே. நாளைக்கு எங்களுக்கு வந்து என்னன்னா இன்னைக்கே பேப்பர் போடுறாங்க. இது மழை பெய்யுது. பெருமாள் சார் காட்டுறோம் இதை சார். இன்னைக்கே நாங்க பேப்பர் போடுறோம் சார். 6 பேர் சார். பைத்தியம், மழை பெய்யுதுன்னு சொல்லு. ஆமா, மழை பெய்யுது. இப்ப நான் கேட்டனா ஊரே வந்து எங்களை வந்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்புது. ஸோ நல்லபடியா போயிட்டு வரும். இன்னுடன் மேரேஜ் vlog கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாரும் நான்டா, அந்த சன்னும் நான்டா, அந்த சன்னோட விண்ணும் நான்டா. ஒதுங்கடா ஒரு சூற காத்து